ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரவே நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி வந்துட்டுருக்கோங்க. நிறைய பேர் ஜென்ரலாக பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன தெரியுங்களா? நீங்கள் எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஏன் இருக்கேங்க அப்படிங்கிறோம். அப்படி இல்லாமல் சொல்லக்கூடாதுங்க. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கேங்க கடவுள் புண்ணியத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்பயுமே நம்ம வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்கணுங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் நினைக்கிற எண்ணங்களுக்கும் எல்லாத்துக்குமே சக்தி இருக்கிறது நம்ம புரிஞ்சிக்காம தான் நம்ம வாழ்க்கை பயணம் இப்படி போயிட்டே இருக்குது. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஈஸி. ஒரு சப்ஜெக்ட் புரியாத வரைக்கும் தான் நம்ம அந்த கஷ்டத்தில் இருப்போம். புரிஞ்சிருச்சுன்னா அங்கே கஷ்டம் இல்லை. ஈஸியாக ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பராக அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிகிட்டே போகலாம். அப்போது சில விஷயங்கள் இங்கே சும்மாலாம் யாரும் சொல்லிட்டு போகலங்க. அனுபவித்து அனுபவ பாடமாக தான் நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்தவங்கலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளை மாதிரியே அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டு பட் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. எதனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிக்கிறத விட என்னை சுற்றி இருக்கிறது இது அப்படி பண்ணுது, இது இப்படி பண்ணுது அப்படின்னு மற்றவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டே நம்ம வாழ்க்கை பாதி காலம் ஓடிடுதுங்க. ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, அமைதியாக இருந்து அங்கே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை இல்லைங்களா? பழைய காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துலலாம் அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டில் அமைதியாக இருந்து தனக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெளிஞ்சு இதுதான் இந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி எனர்ஜி பவர் பாயிண்டில் வச்சுட்டு இன்றைக்கி என்ன ரீடிங் வரப்போகுது, யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். புத்தரையா வந்துட்டாங்க, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு. இன்றைக்கி யார் யார் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்க போகிறாங்க நம்மளுக்கு அப்படின்னு பார்க்கலாம். யார் இது? ஏஞ்சல்ஸ் தானே? ஏஞ்சல் மெசேஜ் தான் இன்றைக்கி வரப்போகுது. இன்றைக்கி சீக்கிரட்டாக ஏஞ்சலோட மெசேஜ் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லார் தலைக்கு மேலேயும் 2-3 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அது அதனால தான் சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை யோசிங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லதா கெட்டதான்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது நீங்கள் தவறான விஷயங்களை நீங்கள் இங்கே பேசுனீங்க அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலையில் விடிஞ்சிடும். ஓகேங்களா? இன்றைக்கி ஏஞ்சல்ஸோட சீக்ரெட் மெசேஜ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மூச்சு காற்றை நிதானம் படுத்திக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வாங்க. பதட்டமடைய வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி உடப்பில் போடுங்க. இங்கே நீங்கள் தான் முக்கியம். ஓகேங்களா? அப்போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நிதானமாக பொறுமையாக அமைதியாக உள்ளே போகிற மூச்சு காற்றை நல்லா கவனிங்க. மூச்சு காற்று உள்ளே போகும்போது பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாய்வதாக ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. மூச்சு காற்று வெளியில் விடும்போது எதிர்மறையான தேவையில்லாத கஷ்டங்கள், பயங்கள் எல்லாமே உங்களை விட்டு போவதாக ஒரு சின்ன கற்பனை ஒன்று பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் அவுட் ஆஃப் த எனர்ஜியில் இருக்கீங்க, புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஏஞ்சல் மெசேஜ் சீக்ரெட் மெசேஜாக தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டே எடுத்துருவோம், பட் லாஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். சொல்லும்போது 0330 நானே சொல்லிவிட்டு நானே டக்குன்னு திருப்புறேன். 1 2 கவுலி சத்தம் கேட்டுருச்சு. ஸ்பிரிட்ஸு ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஏஞ்சல்ஸ் மெயினாக வந்துட்டாங்க. நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா எந்த இடத்துல என்ன டவுன்லோட் வருதுன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் பேசுகிறது கிடையாது. உங்களுக்கு தேவையான சில மெசேஜஸ் இந்த ரீடிங்கில் இருக்கலாம். இது டைம்லெஸ் ரீடிங் தான். நீங்கள் எந்த காலத்தில் பார்த்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் சரி, 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் சரி, 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இங்கே ரெசனேட் ஆகும். உங்களுக்கான விஷயங்கள் இங்கே ரெசனேட் ஆகும். இது கலெக்டிவ் ரீடிங் தான், ஜெனரல் ரீடிங். இதில் ஒத்து போகிற மாதிரி சில விஷயங்கள் 1-2 விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒத்துப்போலைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. இது வேறு யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு ரீடிங் கிடையாதுங்க. உங்களுக்கு பர்சனலாக எனக்கான ரீடிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் காண்டாக்ட் தரேன். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து 2 கார்டு, அதுலேருந்து 2 கார்டுன்னு எடுக்க போகிறோம். இப்போ டவுன்லோட். இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க கூட தான் இருக்காங்க. நீங்கள் தான் உணர மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு டவுன்லோட் எனக்கு கிடைக்குது.
நிறைய பேர் வந்து அபண்டன்ஸோட தான் இருக்க போகிறீங்க. ரொம்ப வந்து செல்வ செழிப்பு சொத்து பத்துக்கள் இது வரைக்கும் இல்லைனாலும் அந்த ஒரு அபண்டன்ஸ் வந்து கடவுள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் தான் வந்து வாங்குகிற ஃப்ரீக்வன்சி வாங்குகிற மோடுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆகணும். அப்போது இதில் வந்து எல்லா விதமான ஒரு எனக்கு வந்து எனக்கு எல்லாமே இருக்குங்க. ஆனால் வந்து ஃபேமிலி சரியில்லை, கரெக்டாக சரியாகுது, எல்லாமே சரியாகுது. எனக்கு ஃபேமிலிலாம் இருக்குங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் பணத்தினால, எனக்கு வேலை சரியாக கிடைக்கல, பார்க்குற வேலை வந்து ஒரு நிரந்தரமானதாக எனக்கு தெரியல, அதில் வந்து எனக்கு உத்தியோகம் உயர்வு ஏற்படும், ஊதிய உயர்வு ஏற்படும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா அபண்டன்ஸுமே இருக்குது. சொத்து பத்துக்குள்ளே கூட நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான எல்லா தகுதியுமே வந்து இங்கே இருக்குது. அந்த கார்டை பார்த்தாலே நீங்கள் தான் இனிமேல் ராஜ்யம் பண்ண போகிறீங்க. கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டாலே உங்களுக்கான காலம் நல்ல காலம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? வெல்த்து, பிஸ்னஸ்ஸு, லீடர்ஷிப் குவாலிட்டி தான் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் லீடராக இருக்கலாம், அல்லது ஃபேமிலிக்கு நீங்கள் லீடராக நீங்கள் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ரொம்ப செக்யூரிட்டியாக இது வரைக்கும் இன்செக்யூராக உங்கள் வாழ்க்கை வந்து போயிட்டுருந்தா கூட, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, நான் இப்படி தன்னந்தனியாக நிற்கிறேனே, என்னால் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா என்னென்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு செக்யூரிட்டியாக கடவுள் உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ரொம்ப டிசிப்ளினான பர்சன் நீங்கள். ரொம்ப வந்து ஒரு கண்ணியமான கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். கரெக்டாக நல்ல ஒரு அபண்டன்ஸாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், எல்லா விதமான அபண்டன்ஸும் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்றீங்களோ, எனக்கு இது வேணும், இது வாங்கணும், ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னா எல்லா விதமான அபண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே அபண்டன்ஸ் வந்துடுச்சு. அதுக்கு உண்டான பணிகள் வந்து சில விஷயங்கள்னு இருக்குது தெரியுங்களா? அந்த விஷயம் அப்போ வந்து இது வரைக்கும் வந்து என்னோடய பிஸ்னஸில் தடையாக இருந்துகிட்டே இருக்கும். பணம் வரவுக்கு தடை பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். அந்த விஷயங்கள் தடைகள் எல்லாம் வந்து கடவுள் வந்து நகர்த்தி விட்டுட்டார். அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி வந்து பயணிக்க வருங்க. இதில் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, கடவுள் கொடுப்பாருன்ட்டு நம்ம உட்காந்தே இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற பணிகள் அத்தனையுமே வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கணுங்க. ப்ரெசென்ட்டில் இருந்து நமக்கு உண்டான பணிகள் என்ன, நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணுறது, எந்த பாதையில் போகணும்னு இது வரைக்கும் திக்கு தெரியாமல் நின்றுட்டு இருந்தவங்களுக்கு சரியான பாதை, இப்படி தான் போகணும், இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து கடவுள் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போது உங்களுக்கு பாதைகளில் இது வரைக்கும் தடையாக இருந்த கற்களையும் வந்து நவுத்தி விட்டுட்டாங்க. அப்போது நீங்கள் தான் நடந்து போகணும். புரியுதுங்களா? கடவுள் கொடுத்துட்டாரு, நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே வரமாட்டேங்குதுன்னா நீங்கள் முயற்சி பண்ணலைன்னு அர்த்தம். நல்லா உன்னிப்பாக உங்களை சுற்றி என்ன நடக்குது, திரைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு கண்ணை திறந்து பாருங்கள். எல்லாருக்குமே சரி விகிதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எவன் வந்து கவனத்தோடு இருந்து தன்னை சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் கொடுக்குற பிளெஸிங் டைரெக்டாக வந்து சேருதுங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, இன்றைக்கி பஞ்சபூதங்களோட அந்த சக்தி இருக்கட்டும், அப்படியே நிறையா வந்து அபண்டன்ஸ் மாதிரி இருந்ததுங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் ரீடிங் இப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேங்களா, இன்றைக்கி தான் எடுக்கிறேன். காலையில் வந்து எனர்ஜி ஹீலிங்க்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு 50-60 பேருக்கு மேலே நான் வந்து எனர்ஜி ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். தினமும் வந்து கொடுத்துட்ருக்கேங்க. ஆனால் இன்றைக்கி மாதிரி எனக்கு வந்து பயங்கர வைப்ரேஷன் வந்து தினமும் வந்து கிடைக்கும், தினமும் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அதீதமாக இருந்தது. என்னாலே வந்து தாங்க முடியல. அந்த மேலே இருந்து வர அந்த யூனிவர்சல் காஸ்மிக் எனர்ஜி வந்து என்னை அப்படியே பிடிச்சி இப்போ சொன்னால் கூட பாருங்கள் அதோட எஃபெக்டை எனக்கு தெரியுது. அப்படியே கண்ணை மூடி நின்று என்னடா நடந்துச்சு, அப்படி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு திரும்ப அந்த மாதிரி ஒரு தலையெல்லாம் கிருன்னு உடம்பு முழுக்க அந்த ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாத்துக்கும் பெயரை சொல்லி அவங்களோட பிரச்சனை நிவர்த்தி பண்ணுறதுக்காக எல்லா விஷயமும் சொல்கிற வரைக்கும் எண்டு வரைக்கும் ஒரு 50 பேருக்கு சொல்கிற வரைக்குமே எனக்கு அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்தது, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் போதும். அப்போது வந்து இன்னைக்கு காலையிலேருந்தே அதே மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருந்ததுங்க. அது ஒரு மிராக்கிளாகவே இருந்தது. இப்போ கூட பாருங்கள், அந்த பஞ்சபூத சக்தி அந்த காற்று மூலமாக வந்து என்னை பின்னாடி அப்படியே வருடுது. இந்த ரூமையே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க. நான் ரீடிங்குன்னு உட்காந்துட்டனால நான் வந்து ஃபேன் போட மாட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கிளியராக தெரியணும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த எனக்கு வந்து நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இங்கே பாருங்கள், இந்த காற்று சத்தம் கூட உங்களுக்கு கேட்கலான்னு நினைக்கிறேன். அப்படியே முதுகு அப்படியே வருடுது. நான் வந்து சந்தோஷமாக என்னை வச்சுக்குது.
அந்த மாதிரி ஒரு பஞ்சபூத சக்தி, இயற்கை சக்தி, ஏஞ்சல்ஸோட சக்தி நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? உங்களை சுற்றி இருக்குது. அப்போது அதை உணர்வுபூர்வமாக ஒருத்தன் வந்து எதையோ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே இல்லாமல் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இயற்கை வளங்கள் என்னென்ன இருக்குது, கடவுள் என்னென்ன அற்புதங்களை எனக்காக வந்து படைச்சிருக்காரு. இப்போ படைச்ச அத்தனை விஷயங்களை யாருக்காக நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான், நமக்காக தான் எல்லா விஷயங்களும் படைச்சிருக்காங்க. நிறுத்தி நிதானித்து வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்கள் என்ன எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? இயற்கையை பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிறது பாருங்கள். நான் என்ன இருந்தாலுங்க காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தரையை தொட்டு கும்பிட்டுட்டு நேராக வந்து என்ன பண்ணுவேன், பூஜை ரூமில் போய் சாமியை பார்த்துட்டு அந்த கேலண்டரில் போய் முருகன் கேலண்டர் இருக்கும், அதை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த தேதியை கிழிச்சிட்டு நேராக வந்து என்ன பண்ணுவேன், கதவை திறந்துட்டு ஓடி போய் அந்த இப்போல்லாம் வந்து என்னென்னா டே டைம் அப்படிங்கிறதுனால 5:30 மணிக்கெல்லாம் வந்து வந்துடுது. நான் இப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு எனர்ஜி ஹீலிங் பண்ணிவிட்டு நான் 5:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விடிஞ்சிருது. அப்போ என்ன பண்ணுவேன், நான் கதவை திறந்து வச்சு போய் நான் அந்த சூரிய பகவானை பார்த்துட்டு அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே மரங்கள் அசைகிறது எனக்காகவே அன்றைய பொழுது வந்து விடிகிற மாதிரியே இருக்குங்க. உண்மையிலே அதுதான், நம்ம எல்லாருக்காகவும் தான் இந்த உலகமே இருக்குது. நான் நினைக்கிற விஷயந்தான் இந்த உலகத்தில் ஆப்போசிட்டாக இருக்குது. நான் நினைக்கிற விஷயங்கள் தான் ப்ரொஜெக்ட் ஆகுது என்னோடய லைஃபாக. அப்போது நான் பார்க்குற கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் கடவுள் எனக்காக இந்த உலகத்தை படைச்சிருக்காருயா, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அத்தனை விஷயங்களையும் படைச்சிருக்காருயா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மகிழ்ச்சியோடு வந்து அப்புறம் யோகா பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படியே போகுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணுற விஷயங்களில் வந்து கவனம் கொடுத்து பண்ணும்போது நம்ம வாழ்க்கையை வந்து கடவுள் வந்து இவ்வளோ அழகாக எனக்கு கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஒரு பிளஸ்டு சைல்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் மூச்சு விடுறத கூட நீங்கள் கவனிக்கணும். அந்த மூச்சு பயிற்சி மூலமாக இவ்வளோ வந்து எத்தனையோ பேர் மூச்சுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இந்த மூச்சோட வந்து ஒரு சக்தி, மூச்சோட ஒரு மூச்சு இல்லைன்னா நமக்கு உயிர் இல்லை. அப்போது அது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதை நம்ம என்றைக்காவது வந்து உட்காந்து நிறுத்தி நிதானித்து எப்படி மூச்சு உள்ளே போகுது வெளியில் வருதுன்னு கவனித்தாலே அதுதான் பெரிய மெடிடேஷன். அப்போது அதை எனக்கு கவனிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறத கவனித்தாலே அதுவே பெரிய மெடிடேஷன். எனக்கு அப்போயும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னா மூச்சை கவனிச்சுக்கிட்டே நீங்கள் வேலை பார்க்கும்போது அது ஒரு பெரிய மெடிடேஷன். அப்போது இதில் எல்லாமே நம்ம வந்து இதை ரெகுலராக நம்ம பண்ணவே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தி என்ன, கடவுள் படைத்த அத்தனை விஷயங்களே என்ன இருக்குது, என்ன சூட்சமமாக இங்கே மறைஞ்சு கிடக்கு, நான் என்ன பார்க்க மறந்துருக்கேன், என்ன பார்க்க மறுத்துட்ருக்கேன், எனக்குள்ள உலகம் வந்து ஏன் அழகாக இல்லைன்னா அதுக்கு நான் தான் காரணமாக இருக்க முடியும் இல்லைங்களா? என்னோடய பார்வை வந்து சரியாக இல்லாதனால தான் என் உலகம் இவ்வளோ மோசமாக இருக்குது. நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்னை சுற்றி இருந்தவங்க தான் வந்து இதுக்கு என்னோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்ருக்காங்கன்னு ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் அவங்க கிடையாது, நான் பார்க்குற கண்ணோட்டம், நான் நினைக்கிற விஷயங்கள், நான் போடுற எண்ணங்கள் தான் என் வாழ்க்கையை வந்து ஆப்போசிட்டில் படமாக தெரியுது. அதுதான் நபர்கள் மூலமாக வராங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறம் என் கண்ணோட்டத்தை மாற்றினேன், என் வாழ்க்கை பாதையை மாற்றினேன், பார்க்குற ஒரு நோக்கத்தை மாற்றினேன், எல்லாமே சரியாயிடுச்சுங்க. அப்போது வந்து உங்களுக்கு கரெக்டான அபண்டன்ஸ்லாம் கடவுள் கொடுக்குறாருன்னா நீங்கள் பார்க்குற விதத்துலேயும் எடுத்துக்கிற விதத்துலேயும் எல்லாமே தாங்க இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய அபண்டன்ஸ் நேராக டைரெக்டாக உங்கள் கைக்கு வரும். அந்த ஒரு ரூட்டெல்லாம் கடவுள் கிளியர் பண்ணிட்டார். பட் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? பாசிட்டிவிட்டி, சந்தோஷமாக கடவுளை நம்பி இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்காரு, நான் வாங்கிக்கிறேன். இன்றைக்கி கடவுள் கொடுக்கல, என்றைக்காவது ஒரு நாள் கொடுப்பாரு, அது அவர் இஷ்டம். அவர் போகிற போக்குக்கு நான் போகிறேன், அடாப்ட் பண்ணி போகிறது. அதுவும் இங்கே டெஸ்ட்டு. இங்கே எல்லாம்னா என்னென்னா, நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு வாழ்கிறதுக்காக நான் இங்கே வரல, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்திருக்கேன். எப்படி வாழ்ந்தால் நான் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தது தான் இந்த லெசன்ஸ் எல்லாமே. இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து தூங்காத இரவுகளாக தான் கழிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் வந்து ஃபோன் ஸ்க்ராலிங் பண்ணிவிட்டு ஒரு 11-12 மணி வரைக்கும் நோண்டிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பழசில் நடந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு மைண்டு வந்து அப்படியே ட்ரெயின் ஆகிடுது. உங்களுக்கு நல்ல விஷயங்களை பார்க்கலாம், கேட்கலாம். எப்பயுமே நம்ம உடலோட இயக்கம் என்னன்னு தெரியுங்களா? 9-10 மணிக்கெல்லாம் படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிக்கிறதாங்க நம்ம உடலுடைய இயக்கமே. அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரமாவது தூங்கணும். 10 மணியிலேருந்து 9 மணியிலேருந்து 11 மணி வரைக்குமாவது நம்ம டீப் ஸ்லீப்புக்கு போயிடும். அப்போ டீப் ஸ்லீப் எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 20 நிமிஷம்னு ஒரு 3-4 பேட்ச் கழித்து தான் நம்ம ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கே போவோம். அப்போது 11 மணிக்கெல்லாம் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடணும். இப்போ வந்து என்னென்னா எல்லாருமே 11 மணி 12 மணி ஆகிடுதுங்க. அப்போது ஒரு மனுஷனுக்கு வந்து தூக்கம்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவனை வந்து சரி பண்ணுற விஷயம், அவன் ஆள் மனசில் பதிய வச்சிருந்த அத்தனை விஷயங்களையும் யார் போய் உள்ளே போய் ஹீல் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சரியான தூக்கம் தான், சரி விகித தூக்கம்
தூக்கம் தான். அவன் தூங்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு இருக்கிற அத்தனை கஷ்டங்களுமே அங்கே காணா போயிடுது. அப்போது அவன் கண்ணை முழிக்கும் போது அவன் மைண்டு ஒர்க் ஆகும்போது அவனோட பழைய பிரச்சனைகள் வந்து அவனுக்கு எல்லாமே யோசனைக்கு வருது. அந்த பழைய பேட்டர்னுக்குள்ளே வர்றான். அவன் யோசிக்கிறதே அவனுக்கு வாழ்க்கையாக மாறுது. அப்போது தூக்கங்கிறது வந்து என்னென்னா அவனுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து அவன் எல்லாத்தையும் மறந்துடுறான். எதுவுமே இல்லை அவனுக்கு, அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்ணை மூடுறான், தூங்குறான். ஆள் மனசில் அப்படியே ஆழமாக போனதுனால அங்கே எதுவுமே ஒர்க் ஆகல. ஆள் மனசு மட்டும் அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும் தவிர இவன் ஆழமாக தூங்கிடுவான். நல்ல ஒரு நிதானமாக அவனுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வருது, டைஜஷன் ஆகுறது, கரெக்டாக கல்லீரல் மண்ணீரல் எந்த டைமில் வேலை செய்யுமோ அந்த டைமில் அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். இவனுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். இதுதான் வந்து ஆழ்ந்த தூக்கம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இரவுகளில் தூங்காமல் நடந்த விஷயங்கள் குறித்தே யோசிச்சுட்டு வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு ப்ளேம் பண்ணிக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எதிரில் தான் இருக்குது. கண்ணை திறந்து பார்த்தாலே போதும், ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போது வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் ஆன்சைட்டியில் எதையாவது நினச்சி நடந்த விஷயங்களை நினச்சி ஒரி பண்ணுறது, ஃபியரில் போகிறது, டிப்ரெஷனில் இருக்கிறது, நைட்டில் கெட்ட கனவுகள் வரலாம், அல்லது ஏதாவது ஒரு கனவுகள் வரலாம். அதையே வந்து யோசிச்சுக்கிட்டே ஒரு ஹோப்லெஸ்னஸோட ஒரு வெறுமையான சுச்சுவேஷன், ஏன்டா எனக்கு இப்படி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே வந்து லைஃப்பில் ஏற்பட்ட அந்த ட்ரிகர்ஸு, ட்ராமாஸு, சின்ன வயசில் ஊன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். வாழ்க்கையை வந்து கொண்டாடாமல், நீங்கள் வந்து உங்களையே நேசிக்காமல், அப்படியே வாழ்க்கையை வந்து வெறுமையாக சுச்சுவேஷனில் நீங்கள் கடத்திட்டுருப்பீங்க, நாள் கடத்திட்டுருப்பீங்க. அப்படி தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. 9999 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது கடவுள் கொடுக்குற எந்த அபண்டன்ஸும் உங்களுக்கு வந்து கையில் வந்து சேராது. அது அப்போ அங்கேயே தான் நிற்கிது. உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் அங்கேயே நிற்கிது. பட் ஆனால் ரிசீவிங் மோடில் நீங்கள் எப்போ வந்து ஓப்பனாக இருக்கீங்களோ, எது நடந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் வந்து ஆணித்தனமாக நீங்கள் வந்து பலமாக நிற்கிறீங்களோ, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்துருவார். ஏன்னா இங்கே இதுதான் வந்து படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆன்மா பயணம் கடைசி வரைக்கும் ஆன்மா பயணம் இருக்குது. அப்போ அந்த ஆன்மா பயணத்தில் படிக்காமலாம் ஆன்மா பயணம் பண்ண முடியாது. இந்த சாதாரண இந்த சாதாரண உடல்னு சொல்ல முடியாது. இந்த ஆன்மா வந்து வேலை செய்யணும்னா இந்த உடல், மனம் இது ரெண்டுமே தேவை தான். அந்த உடலுக்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான வந்து பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஒரு படிப்பினையெல்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியுது. அப்போது ஆன்மாவோட நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஆன்மா பயணம் பண்ணி எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பாடங்கள், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்லாம் வரும். அதெல்லாம் உள்ளே போய் முட்டி மோதி அதுக்கப்புறம் கிடைக்கிற பாடங்கள் மூலம்தான் ஒரு ஆன்மாவுக்கு விழிப்புணர்ச்சி அடையுது. தான் யார், தான் எதுக்கு வந்திருக்கோம், ஏன் இந்த சூழலில் வந்து திரும்ப திரும்ப நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லாமே ஆன்மாவுக்கு கிடைக்குங்க. அப்போது இந்த இடத்துல வந்து தவறு யார் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து நடந்து முடிஞ்ச விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதையே கவலையாக போடுறீங்க. அதை நினச்சிக்கிட்டே பாருங்கள், கவுளி அடிக்குது. எனக்கு வந்து சொல்ல விடாமல் த்ரோட் சக்கரை பிளாக் ஆகுது. அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இரவெல்லாம் அதை வந்து அசை போட்டுக்கிட்டே ஆள் மனசில் பதிய வச்சுட்டே இருக்கீங்க. ஆள் மனசில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டா அந்த விஷயம் டைரெக்டாக பிரபஞ்சத்துக்கு போயிடும். அப்போ பிரபஞ்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் யோசிக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கு பிடிக்குதுன்னு அந்த வைப்ரேஷன் மூலமாக அது தெரிஞ்சுக்கிட்டு அதையே நமக்கு கொண்டு கொடுத்துட்டே இருக்கும். என் வாழ்க்கையில் ஏன் நடக்குது, நான் இதெல்லாம் விரும்பலை அப்படின்னா நீங்கள் ஆள் மனசில் உங்களுக்கே அறியாமல் சில விஷயங்கள் மைண்டில் வந்து போட்டது தான். அப்போ என்ன பண்ணணும், எப்பயுமே கவனத்தோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும். ஆரன்சான் அப்போது எல்லாமே நல்லா இருக்குது. பட் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப இரக்கமான ஒரு பர்சன், நீங்கள் பாசிட்டிவிட்டியான ஒரு பர்சன். இப்போ சஃபரிங்கில் போய் நிற்கிறீங்க. அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் வருது. கஷ்டங்கள் நிரந்தரம் கிடையாதுங்க. லைஃப்பில் எல்லாமே வந்து சேலஞ்சு வரும், அதுக்கப்புறம் நல்ல விஷயம் வரும். அப்போ வந்து எது நடந்தாலுமே நான் சஃபரிங் இல்லாத, பெயின் இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க வர்றது தான் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நபர் வாழ்க்கையில். ஓகேங்களா? அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கீங்க. எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கீங்க, நடந்து முடிஞ்ச விஷயங்கள் குறித்து கவலைப்பட்டுகிட்டே நிற்கிறீங்க. இப்போ அடுத்தது வந்து இதுலேருந்து 2 கார்டு எடுத்துடலாங்க. ரொம்ப பிளான் எல்லாம் நிறைய இருக்குது. அங்கே போகணும், இங்கே போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஃபாரின் போகணும், இல்லை வேலைக்கு வந்து வேறு கம்பெனி மாறலாமான்னு ரொம்ப பிளானிங் இருக்குது. பட் எக்ஸிக்யூஷன் லெவலில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. செல்ஃப் டவுட்டு ரொம்ப நிறைய இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், என் லைஃப்பில் சாதிக்கணும், எல்லாமே இருக்குது. பட் வந்து உங்களுடைய அந்த ஒரு செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத தன்மை, இதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் யோசிச்சுட்டே தான் இருக்கீங்களே தவிர அதை வந்து களத்தில் இறங்கி குதித்து அதை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்கள் மைண்ட் செட்டில் தயாராக இல்லை.
அப்போது வந்து எல்லா விஷயமும் நல்லாயிருக்கு. ஃப்யூச்சரை நினச்சி பயந்துட்டு நிற்கிறீங்க. ஃப்யூச்சர்லாம் அழகாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து என்னன்னா, ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து உங்களுக்கான விஷயங்கள் என்ன கடவுள் குடுத்துருக்காரு, எத நம்ம வந்து எந்த விஷயமே தைரியம் தாங்க புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒரு பயத்த பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அது நம்ம பயத்திலேயே தான் வச்சிருக்கோம். ஒரு தைரியமா என்ன நடந்தாலும் சரி, அந்த பயத்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான தைரியம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஒரு கரேஜான ஒரு பெர்சனா நம்ம எதிர்த்து நிக்கும்போது, நமக்கு அந்த இடத்துல எது நடந்தாலுமே பரவால்ல. ஏன்னா பயத்த எதிர்த்து நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிருக்கேன். அந்த இடத்துல நான் தோத்து போனா கூட எனக்கு வந்து கவலை இல்ல. ஏன்னா நான் இந்த இடத்துல பயத்த வந்து நான் எதிர்த்து போராடி, என்னோட பயத்த நான் எதிர்த்து போராடி ஒரு ஸ்டெப் வச்சிருக்கேன். அப்போது ஃபெயிலியரா இருந்தாலும் சரி, கீழ விழுகிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நல்லதுக்கு தான். ஒரு பிள்ளை வந்து ஒரு குழந்தை வந்து கீழ விழுந்து விழுந்து எந்திரிக்காமலாம் வந்து ஓட முடியாது, நடக்க முடியாது. அப்போது கீழ விழுகிறது வந்து தப்பு கிடையாதுங்க. கீழ விழுந்தா தான் எப்படி வந்து அடுத்த தடவ கீழ விழக்கூடாதுங்கிற ஒரு பாடம் வந்து நம்ம கத்துக்க முடியும். ஓகேங்களா? அப்போது கீழ விழுந்தோனே அப்புறம் விழுந்துட்டோமே அப்படின்னு உட்காந்துட்டு வெட்கப்பட்டுட்டு, வேதனைப்பட்டுட்டு, ஐயோ! என் லைஃப் இப்படி போச்சு. இல்ல. விழுந்த உடனே நம்மளால எந்திரிக்க முடியும். அப்போ தான் வந்து அதிகப்படியான ஒரு எனர்ஜி வந்து சுரக்கும் நமக்கு. அந்த எனர்ஜிய பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்பிக்கையோட திரும்ப வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கணுங்க. அப்போ நல்ல விஷயம், நல்ல இதெல்லாம் இருக்கு. யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. நிறைய விஷயங்கள் செயல்முறைப்படுத்துங்க. எந்த விஷயமா இருந்தாலும். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் யார்ட்டயாவது சொல்லணும்னு நான் நெனச்சா கூட, அந்த விஷயமும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க. தாராளமா சொல்லுங்க. ரொம்ப பொறுமையான பர்சன்ங்க. ஆரம்ப காலகட்டத்திலலாம் நீங்க வந்து பொறுமையின் சிகரமாவே நீங்க இருக்க மாட்டீங்க. நெறைய ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு அப்புறம் அமைதியா இருக்கிறது. உங்க ஆன்மாவுக்கு உண்டான அந்த குணங்கள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அமைதி, பொறுமை, சாந்தம் அந்த மாரி குணங்கள்லாம் நெறையா வந்துருச்சு. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நெறைய ஆகியிருக்கு. அடி உதையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்போ கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு, ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. ரொம்ப நல்ல பர்சன் தான் நீங்க. அப்போது ஒரு பிரதிபலிப்பா தான் உங்களுக்கு ஆப்போசிட்ல வர்ற விஷயங்கள். உங்க ஆன்மாவோட பிரதிபலிப்பு தான் ஆப்போசிட்ல இருக்கிற விஷயங்களா வரலாம். கணவன் மனைவியா வரலாம். உங்க லவ்வரா வரலாம். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது தான் என் ஆன்மாவுல என்ன குறைகள் இருக்கு? என்னோட ஆன்மாவுல என்ன குறைகள் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. என் கண்ண வச்சே என் கண்ண வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்போ வந்து என்னோட ஆன்மாவோட பிரதிபிம்பமா வர்றது தான் எனக்கு சம்மந்தப்பட்ட உறவுகள், எனக்கு நெருக்கமான உறவுகள். அந்த உறவுகள் வரும்போது, அந்த உறவுகள் கொடுக்குற அந்த தாக்கத்தின் மூலம் வந்து என்னால வந்து அவங்களோட கூட இயல்பா வந்து இருக்க முடியல. அப்போ வந்து எனக்கு வந்து எதிர்வினை மாரி இருக்கு. அவங்க இருக்கும்போது என்னால வந்து சந்தோஷமா இருக்க முடியல. அவங்க கூட சண்டை போடுறோம். அப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி ஏன் சண்டை வருது அப்படின்னா, கணவன் மனைவி அப்படிங்கிறது வெவ்வேறு சோல் கிடையாது. இன்றைய காலகட்டத்துக்கு மட்டும், இந்த ஜென்மத்துக்கு மட்டும் சேர்ந்த ஒரு பந்தம் கிடையாது. பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே கணவன் மனைவி வந்து வேற வேற அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கோம். இல்ல. கணவன் மனைவி அந்த மாரி ஒட்டுமொத்த அந்த ஒரு உறவா இருக்கட்டும், எந்த உறவா இருந்தாலுமே, லவ்வரா இருந்தாலும் கூட, இந்த ஒரு ஜென்மத்தில சேர்ந்த ஒரு பந்தம் கிடையாது. அது பந்தமாக ஜென்மமாக ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு உறவு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இது வந்து ஒரு அண்ணன், தங்கையா பொறக்கலாம், ஒரு லவ்வரா பொறக்கலாம், அம்மா, அப்பாவா பொறக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பொறக்கலாம். அவ எந்த உறவா வேணாலும் பொறக்கலாம். ஒரு 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 காலகட்டத்தில வந்து அவங்க வந்து கணவன் மனைவியா வராங்க அப்படின்னா, இது வந்து என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற சோல் வந்து எப்படி இயங்குது? அது என்ன கத்துக்கணும்? என்ன வந்து அதுக்குள்ள இருக்கு? அத எப்படி வந்து வெளில கொண்டு வரணும்? இத வந்து புரிய வைக்கிறதுக்காக ஹாரன் சவுண்டு தான் கணவனா வர்றது அல்லது மனைவியா வர்றது. அப்போ வந்து இது என்ன பயணம் அப்டின்னா, கடவுள் வந்து ஒரு ஆன்மாவோட பயணத்துக்காக நம்மள இங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த பயணத்துல நான் தனியா இருக்கும்போது என்னோட அகங்காரம் என்ன, ஆணவம் என்ன, என்கிட்ட இருக்கிற அத்தன விதமான தீய குணங்கள் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கடவுள் வந்து என்ன சொல்றாரு, திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள, காதல் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள கொண்டு வந்து விடுவாங்க. அப்போ கொண்டு வந்து விடும்போது, அப்போ வந்து என்னோட ஆன்மா மற்ற ஆன்மாவோட வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு அதால முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஆன்மா இருக்காது. அந்த ஆன்மாவுக்கு பிடிச்ச மாரி நான் இருக்க முடியாது. அப்போ 2 பேருக்கும் இடையில வந்து என்ன ஆகுது, நெறைய மோதல் வரும், சர்ச்சைகள் வரும், சங்கடங்கள் வரும். இந்த மாரி ஒரு பிரச்சனையில என்ன ஆகுது, நமக்கு உண்டான ஆன்மா வந்து நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவான நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து வெளியில கொண்டு வந்து விடும். நெறைய சண்டைகள் வரும், சர்ச்சைகள் வரும். விட்டு குடுக்காம ஒரு ஆன்மாவ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கையில பிடிச்சுக்கணும்னு நெனைப்போம். பட் அந்த ஆன்மா என்ன வந்து வழிநடத்த வந்திருக்கே தவிர, கூட ஒரு சில காலம் வரும் ஒரு ஆன்மா. ஒரு சில ஆன்மா வந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டு கெளம்பும். அப்போ என்ன வந்து வழி நடத்துறதுக்காக வந்த ஆன்மாவை தவிர, எனக்கு கூட எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்த ஆன்மா அது கிடையாது. எனக்கு வந்து எனக்குள்ள நல்லது, கெட்டது சொல்லிக் குடுக்கறதுக்கு வந்த ஆன்மாவை தவிர, அது வந்து அந்த ஆன்மாவ வந்து நம்ம என்ன நெனச்சிடுறோம், பக்கத்துல இருக்கிற அந்த ஆன்மாவ, இது எனக்கான ஆன்மா, இது என்னோடது அப்படின்னு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம உரிமை கொண்டாடுறோமோ, அந்தந்த இடத்துலலாம் அந்த ஆன்மாவானது என்ன பண்ணுது,
விலகி போக ஆரம்பிக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம உரிமை கொண்டாடுறதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த விதமான உரிமையும் கிடையாது. நம்மளோட ஆன்மா தனியாக தான் வந்தது, தனியாக தான் இயங்குது, தனியாக தான் போகுது. எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே நான் சிக்கிறேன், ஏன் எனக்கு ஒரு உறவு புதிய உறவு வந்து என் வாழ்க்கைக்குள்ளே வருது அப்படின்னா, என்னுடைய ஆன்மாக்குள்ளே இருக்கிற தீய குணங்களை எனக்கே வந்து எடுத்து காட்டுறதுக்காக ஒரு சில ஆன்மாக்கள் வரும். ஒரு சில ஆன்மாக்களோட வாழும்போது நம்மளால் கூட இருந்து வாழவே முடியாது. ஒரு சில ஆன்மாக்களை வந்து பார்க்குறப்பயே இது ஏதோ ஜென்ம பந்தமாக அந்த ஜென்ம பந்தத்தை வந்து நம்ம வந்து விட்டுட்டே போக முடியாது. அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த இடத்துல வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமாக இருந்தால் கூட அந்த ஒரு ஆன்மாவோட அட்ராக்ஷன் வந்து எனக்குள்ளே அதிகமாக இருக்கும். அப்போது இங்கே வந்து என்னதான் நடக்குது, எதுக்கு வந்து கடவுள் இப்படி ஒரு ஆன்மாவை வந்து உடல் கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே வந்து கர்ம பூமி தான் இது. கர்ம பிணைப்பு அந்த பிணைப்பின் வந்து அடிப்படையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குங்க. அப்போது எனக்கான கதை என்ன அப்படின்னா, அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கும்போது நமக்கு கூட இருக்கிறவங்க மூலமாக நம்ம வந்து எப்படிப்பட்ட ஆன்மா அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்மா வந்து எப்படின்னா கருணை உள்ள ஒரு அன்பான ஒரு பொறுமையான ஆன்மா. ஆனால் அதெல்லாம் கடந்து வந்து நமக்கு இப்போ பொறுமை இல்லை, அன்பு இல்லை, கருணை இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட பயணத்துக்காக வந்த இந்த ஆன்மாவானது பக்கத்தில் இருக்கிற அந்த ஆன்மாவோட பயணத்தை வந்து நான் மாற்ற விரும்புகிறேன். அதோட இயல்பு வந்து அது எப்படி போகுதோ அது போகட்டும். ஆனால் அந்த ஒரு ஆன்மா என்னோடது, எனக்கானது, என்னோட உரிமையானது, அது என் கூட தான் இருக்கணும்னு சில எக்ஸ்பெக்டேஷன், சில எதிர்பார்ப்புகளோடு நான் இருக்கும்போது தான் எனக்கு இங்கே பெயின் ஆகுது. அந்த ஆன்மா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த ஆன்மா கூடயும் இருக்கும். அல்லது சிறிது காலம் வந்து அதோட பணிகள் முடிந்துச்சுன்னா அது வந்து விலகக்கூடிய தருணம் வரும். அப்போது விலகும்போதோ அல்லது கூட இருந்து கஷ்டம் கொடுக்கும்போதோ, இது ஏன் எனக்கு கஷ்டம் கொடுக்குதுன்னு அந்த கஷ்டத்திலே உழன்றுட்டு இருக்கிறோம். அது விட்டு பிரியும் போது சில ஆன்மாக்கள் வந்து விட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்டு விட்டு விலகும்போது அது ஏன் என்னை விட்டு பிரியுது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டத்திலே வந்து நம்ம வந்து மன உளைச்சலில் இருப்போம். ஆனால் இது ரெண்டுமே வந்து தவறான ஒரு கண்ணோட்டம். நான் என்னோட ஆன்மா தனியாக தான் போகுது, என்னோட விஷயங்கள் நான் தனியாக நான் தான் பார்த்துக்கணும். அந்த தனியாக பார்த்துக்கிட்டே கடவுளோட அன்பு, பேரன்பு இருக்குது இங்கே. அந்த ஒரு உணர்வோடு நான் இங்கே செயல்படும் போது எனக்கு இந்த வாழ்க்கை சொர்க்கம். அப்போது என்கிட்ட வந்து இந்த உலகம் வந்து சொர்க்கமாக இருக்கிறத வந்து என்னால் பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு சில தீய வந்து குணங்கள் எனக்குள்ளே இருக்கும். அந்த தீய குணங்கள் என்ன என்கிறத வந்து என்கிட்ட காமிக்கிறதுக்கு தான் வந்து எனக்கு உண்டான வந்து ஒரு கணவன் மனைவி அந்த உறவுக்குள்ளே பிடிச்சி தள்ளும்போது அந்த உறவு வந்து என்ன பண்ணும், நமக்குள்ளே உள்ள அது ஒரு பிரதிபிம்பம் தான். அது எனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவோட பிரதிபலிப்பு தான் இது. அப்போது எனக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே வந்து நமக்கே தெரியாது. அதெல்லாம் வெளிப்படுத்துகிற விதமாக அது சில விஷயங்கள், அது வந்து கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம், சண்டை போடுற மாதிரி இருக்கலாம், அல்லது தவறான பாதையில் கூட அந்த ஆன்மா போகலாம். அப்போது கரெக்டாக கொஞ்ச நாள் இருந்துட்டு சில காலம் வந்து தவறாக போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல அந்த ஆன்மாவை திருத்தறதுக்கு நம்ம இயங்குறோம். கோபம் வருது நமக்கு. கோவம்லாம் நம்மளுடைய ஆன்மாவோட குணங்களே கிடையாது. அப்போ கோவம் வருது, ஒரு பொறுமை இல்லை, அது திருத்தறதுக்கு போகிறோம். அது விட்டு விலகும் போது அதை பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறோம், அது தக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஆழமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நான் இங்கே படிக்கிறதுக்கு வந்திருக்கேன், என்னுடைய ஆன்ம பயணத்துக்கு வந்திருக்கேன். கடவுள் வந்து நீ உன்னோட ஆன்ம பயணம் மூலமாகவே உனக்குள்ளே இருக்கிற அத்தனை கழிவுகளையும் நெகட்டிவ் எண்ணங்களையும் நம்ம வந்து கழிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அதை வந்து நம்ம தனியாக இருக்கும்போது நம்மளால் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட உணர்வுகள் புரியாதுங்கிறதுக்காக ஒரு உறவை நமக்குள்ளே சேர்க்குறாங்க. அது கணவன் மனைவி உறவாக கூட இருக்கலாம், எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். சில இடங்களில் வந்து லவ்வராக இருக்கலாம், அதுக்கப்புறம் 2வது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், செகண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அப்போது இதில் கரெக்டான ஒரு கண்ணோட்டம் என்னென்னா, நான் இங்கே திருந்தணும், நான் இங்கே சில விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பக்கத்தில் இருக்கிறத வந்து திருத்தணும், அது அப்படி பண்ணுது, அது எனக்கு மோசம் பண்ணுது, அது என்னை விட்டு ஓடுது அப்படிங்கிற மாதிரி மற்ற ஆன்மாவை நம்ம திருத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது மற்ற ஆன்மா வந்து என்ன பண்ணுதுன்னா, எனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை சொல்கிறதுக்கு வந்திருக்கு. அப்போது அந்த விஷயங்களை சரி பண்ணிவிட்டு என்னோடய வாழ்க்கை பயணத்தை நான் பார்த்துட்டு போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு அழகான எல்லா விஷயங்களுமே இருக்குது அபண்டன்ஸாக. இது வந்து ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, ஆழமான கருத்துங்க. இது வந்து என்னால் வந்து எவ்வளோ வந்து புரிய வைக்க முடியுமோ. எனக்கு காலையில் வந்து ஒரு டவுன்லோடு. இப்போ வந்து கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தனித்தனியான ஒரு சினிமா தேட்டர் கொடுத்து அந்த படத்தை வந்து பார்க்குறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த சினிமா தேட்டருக்குள்ளே நம்ம தனியாக போகிறோங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா, அந்த சினிமா தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கணும், உங்களை கவனத்தில் வச்சுக்கணும், உங்களை பற்றி தான் மெயினாக இங்கே ஃபோக்கஸில் இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், உங்களை பற்றின எப்படி நீங்கள் பண்ணணுமோ அதில் டிசிப்ளின்டாக எப்படி இருக்கணுமோ அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் இருக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து என்னென்னா, ஒரு சினிமா ஓடிக்கிட்டே இருக்கும், ப்ரெசென்ட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் பார்க்குறதும் வந்து நீங்கள் இப்போ என்ன சீன் பார்க்குறீங்களோ அந்த சீனோட ஒன்றி பார்க்கணும், உங்களோட வேலைகளையும் பார்க்கணும். இதுதான் அந்த சீனை வந்து நீங்கள் கரெக்டாக
கிஃப்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக அது வந்து அந்த ஒரு உணர்வோடு அப்படியே நீங்கள் வந்து அதுக்குள்ளே அந்த படத்தோடு ஒன்றி போகிறது தான் உங்களுக்கான டாஸ்க்கு. அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கதவை திறந்து உங்களுக்கான தியேட்டருக்குள்ளே நீங்கள் போய் உட்காடுறீங்க. போய் உட்காரும்போது என்ன பண்ணுறீங்க, உங்களை கான்சன்ட்ரேஷனாக உங்களை கவனிக்கிறீங்க, உங்களையும் கவனிச்சிக்கிறீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கடவுள் தான் அது. ஆப்போசிட்டில் என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்கிற விஷயங்கள் சொர்க்கம் மாதிரி இருக்குது. அந்த சீன் எல்லாமே சொர்க்கம் தான். கடவுள் வந்து நமக்கு கிஃப்டாக கொடுத்தது தான் அந்த படம். அந்த ஒரு அழகான சீன் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஒன்றி போகணும். புரியுதுங்களா? உணர்வுகள் மூலமாக நம்ம அந்த படத்தோடு நம்ம சந்தோஷமாக நம்ம வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக ஒன்றி நம்ம அந்த படத்தோடு பார்க்குறதா நமக்கு உண்டான டாஸ்க்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுள் வந்து நான் வந்து தனியாக இருக்கும்போது, நான் தனியாக பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுவுமே என்னால் வந்து தெரியாது இல்லைங்களா? அப்போ கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ரூமை திறந்து விட்டு ஒரு இன்னொரு பர்சனை வந்து நெருக்கமான பர்சனை உங்களுக்கு பக்கத்தில் உட்காரத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராங்க அந்த ஒரு பர்சன், வேற ஒரு பர்சன் அதே படத்தை உங்கள் ரூமில் உங்கள் தியேட்டரில் உங்கள் படத்தை பார்க்கறதுக்காக அல்லது அந்த தியேட்டரில் வராங்க. 2 பேர் தான், நீங்கள் அவங்க தான். முக்கியமான நபர் மட்டும்தான் நான் சொல்கிறேன். நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காராங்க, நம்ம பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காராங்க. உட்காரும்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன், இயல்பாக வந்து எப்பயுமே நான் வந்து என்ன கவனிச்சுக்குவேன், என்ன பார்த்துக்குவேன், நான் என்னோடய ஒர்க்கை பார்ப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். எனக்குள்ள ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்குது. அதே சந்தோஷத்தோடு நான் வந்து கடவுள் கொடுக்குற அந்த ஒரு அதிசய படத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த அதிசயத்தை படத்தை வந்து நான் ஒன்றி பார்க்கவே எனக்கு கடவுள் வந்து அங்கேருந்து ஒவ்வொரு கிஃப்டாக தருவார். இப்போ வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு பணம் குறித்து நான் அந்த ஒரு விஷயம் வந்து அந்த படத்தில் ஒன்றுச்சுன்னா நான் அதை ஒன்றி நான் அதை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக அந்த சீன் என்ன நடக்குதுன்னு நான் ஒன்றி நான் பார்க்கும்போது என்னோடய உணர்வுகள் வந்து நான் சந்தோஷத்தை நான் கொடுக்கும்போது அந்த படத்துலேருந்து எனக்கு அந்த அப்படி ஒரு 10 கோடி வந்து கையில் விழும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன கற்பனை தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி தான் நான் அந்த படத்தை பார்த்துட்டே இருந்தேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களுமே வந்து அந்த நீங்கள் படத்தோடு ஒன்றும் போது கிடைக்குது உங்களுக்கு. இதுதான் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த விஷயம். உங்களோட மனம் ஒன்றி அந்த ஒரு கடவுளோட அந்த ஒன்றிய ஐக்கியமாகும்போது நீங்கள் யாருங்கிற வந்து ஒரு கவனத்தோடு நீங்கள் வாழும்போது கடவுள் கொடுக்குற அத்தனை சொர்க்கமான விஷயங்களும் உங்கள் கைக்கு வந்து சேருது. இப்போ கடவுள் கொடுத்த ட்விஸ்ட்டில் என்ன ஆகுது, ஒரு பர்சன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அவங்க வந்து உட்காந்ததுக்கப்புறம் உங்கள் கவனம் வந்து என்ன ஆகுது, அந்த பக்கம் திரும்பிட்டு திரும்ப வந்து உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க பக்கம் வந்து என்ன ஆகுது, உங்கள் மேலே உங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது. அவங்க செய்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துட்டு அவங்க கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுல டோட்டல் கவனம் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற படத்தை எப்போயாவது அப்பப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து என்னென்னா உங்களோட அந்த சிங்க்ரானிசிட்டி இல்லை, உங்களுக்கு உண்டான அந்த சந்தோஷமாக அந்த படத்தை பார்க்குறதும் இல்லை, உங்களை பார்க்குறதும் இல்லை. இப்போ அந்த பக்கத்தில் உட்கார பர்சனை வந்து பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நாள் வந்து நல்லா போயிட்டு இருந்தா அந்த பர்சன் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தா, நல்லா பழகிட்டு இருந்தா, அப்படியே ஒரு அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு அவங்க மேலே ஒரு பாசம், அதீத அன்பு, அப்படியே வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படியே டைவர்ட் ஆகி இந்த பர்சன் கூட பேசிகிட்டே நீங்கள் படம் பார்க்குறீங்க. அப்படியே இதுதான் வந்து சந்தோஷமாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது, பேசிகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறான், அவன் சீட்டை விட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து சீட்டை விட்டு அது பக்கத்து சீட்டில் வந்து போய் உட்காரான்னு வச்சுக்கோங்க. பக்கத்து சீட்டில் போய் உட்காரான், அல்லது தள்ளி போய் உட்காரான், அல்லது கதவை திறந்துட்டு வெளியே போகிறான்னு வச்சுக்கோங்க. வேறு ஒரு உலகத்தை நோக்கி போகிறான், அல்லது வேறு ஒரு பர்சனை தேடி போகிறான். அப்படின்னு போகும்போது என்ன ஆகுது, நீங்கள் வந்து நீங்களாக இருக்க வேண்டிய நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயோ அந்த பர்சன் போகிறான், அவனை பிடிச்சி வைக்கணும், இவன் எனக்கான பர்சன், இவன் என்னோட உரிமை, இவன் என் பக்கத்தில் தான் இருக்கணும், கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, என்னோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை பிடிச்சி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நம்மளே ஆளாக்கிக்கிறோம். பட் அந்த பர்சன் வந்து எனக்கான பர்சன் இல்லை, கடவுள் இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காரு, என்னோட குறை நிறைகளை என்னோட ஆன்ம பயணத்துக்கு நான் வந்து என்ன சரி பண்ணுறதுக்காக இது ஒரு பயணம் தான். இது வந்து ஒரு ஆன்மாவோட பயணம் தான். இந்த பூமிக்கு வந்திருக்கோம் எல்லாமே உடல் எடுத்து வந்திருக்கிறதுனால நம்ம யாருங்கிறது வந்து உண்மையாக புரிஞ்சிக்க முடியல. நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான், நம்ம புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து உட்காடுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்து அவங்க மேலே ஒரு நம்மளை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க மேலே பக்கத்தில் உள்ளவங்க மேலே நல்லா கவனத்தை கொடுக்குறோம், கான்சன்ட்ரேஷன் வைக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவங்க தான் நம்ம கூட வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், படத்தை வந்து அப்பப்போ பார்க்குறோம். ஒரு சின்க்ரானிசிட்டி இல்லை, ஒரு கவனம் இல்லை, நம்மளுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி சந்தோஷம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், படத்தை பார்க்குறதுல இருக்கும்போது இருந்த அந்த சந்தோஷத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கிட்ட அந்த சந்தோஷத்தை வந்து முழுசாக வைக்கிறீங்க. இவங்க தான் முழுமை, இவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்க, இந்த கடைசி படம் வரைக்கும் என்னென்னா இங்கே கதை என்னென்னா என் படத்தை கடைசி வரைக்கும் நான் தான் பார்க்கணும். அப்போது எனக்கு என் கூட ஒரு துணை வந்து எப்பயுமே இவங்க கூடவே இருந்ததுன்னா இந்த படத்தை நான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு மாதிரி நீங்கள் சந்தோஷமாக தனியாக இந்த உலகத்தை ஜாலியாக பார்த்துட்டு
இருந்த நீங்கள், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்த நீங்கள், கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு ஐக்கியமாக இருக்கக்கூடிய நீங்கள், இப்போ இவங்க தான் உலகம், இவங்க தான் உயிர், இவங்க என் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த பர்சன் உங்களோட நம்பிக்கையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டே நீங்கள் அந்த நபர் மேலே வைக்கும்போது அந்த நபரோட ஒவ்வொரு நகர்வும் அவர் நகர்ந்து நகர்ந்து போக போகவே உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பெயின் ஆகி உங்களை பற்றி கவனிக்கிறத மறந்துட்டீங்க. கடவுள் சொன்ன அந்த ரூல்ஸ், இந்த படத்தை நீ சந்தோஷமாக உன்னுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த படத்தை உன்னிப்பாக நீ ப்ரெசண்ட்டில் இருந்து நீ கவனிக்கும் போது உனக்கான அபண்டன்ஸ் கண்டிப்பாக வரும். அப்போது அதையும் நம்ம விட்டுட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பர்சன் வந்து பக்கத்து சீட்டில் உட்காரான், அப்புறம் தள்ளி உட்காரான், அப்புறம் கதவை திறந்துட்டு வெளியில் ஓடிடுறான். அப்போது நம்மளோட கவனம் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த படத்தை நான் கடைசி வரைக்கும் இந்த பர்சன் கூட தான் பார்ப்பேன்னு எனக்கு கடவுள் தானே கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, பிடிச்சிட்டு எனக்கு ஏன் கடவுள் கொடுத்தாரு, எதுக்கு எனக்கு இப்படி ஒரு விஷயம், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மைண்டில் பிடிச்சிட்டு இருக்கோங்க. இது ஆழமான கருத்துங்க. உண்மையிலே எல்லாரும் வந்து கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயந்தான். இது வந்து கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், மற்ற எந்த உறவாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, பிரிக்க முடியாத உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி. சில உறவுகள் வந்து நம்ம பக்கத்தில் உட்காரும் போதே வந்து நமக்கு பிடிக்காமல் போயிடும். அந்த உறவு என்னடா நம்ம சீட்டுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு மோசமான ஒரு உறவு இருக்கேன்னு அந்த உறவை வந்து நம்ம வெறுத்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருப்போம். ஏன்னா அது பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தொந்தரவாக இருக்கும். அந்த படத்தை கவனிக்கலை, என்னையும் கவனிக்கலை, அந்த ஒரு உறவை மட்டும்தான், பக்கத்தில் உட்காந்து அந்த நபரை மட்டும்தான், அந்த ஆன்மாவை மட்டும்தான் நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னோட வாழ்க்கையை நான் கோட்டை விட்டுட்டேன். அப்போயும் எனக்கு வந்து கஷ்டத்தில் போய் நான் நிற்கிறேன். அப்போது இங்கே கடவுள் கொடுத்த அந்த ரூல்ஸ் என்னென்னா, என்னை பார்த்துக்கணும், நான் வந்து என் நிலைமையில் நின்று நான் செய்ய வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டு, எனக்கான விஷயங்கள் நான் பார்த்துட்டு, இந்த வந்து மைண்டும் மனசும் இந்த பிரபஞ்சத்தோட இந்த ஆப்போசிட்டில் இருக்க இந்த தியேட்டரில் ஓடுற படத்தை மட்டும் நான் பார்த்தா போதும். அப்போது இதுதான் வந்து எனக்கு உண்மையான பாதை. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், பக்கத்தில் உட்காந்துருக்கிறது, ஐயோ குத்துதே குடையுதே, இது நோண்டுதே, இது எனக்கு பிடிக்கல, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது பேசுறது பிடிக்கல, இது நடந்துக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுல உங்களை மறந்துட்டு நீங்கள் அதை திருத்துறதுலே பாதி நாட்கள் வந்து ஓடிடுது. அதை திருத்த முடியாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த ஒரு விஷயம். அப்போது நம்ம தான் திருந்தணும். அப்போது என்ன டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த ஓடுனது, அந்த பக்கத்தில் இருந்து குடைச்சல் கொடுக்குறது, இது என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ளே வந்துடணும், நம்மளோட வாழ்க்கை பாதையை பார்க்கணும், நம்ம உடம்பை கேர் பண்ணிக்கணும். கடவுள் சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்குது, அபண்டன்ஸாக இருக்குது. அந்த படத்தை உன்னிப்பாக நான் பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக என்னோட உணர்வுகளை நான் அந்த படத்துக்கு நான் வந்து ப்ரெசென்ட்டில் இருந்து நான் அனுப்பிட்டே இருக்கும்போது கடவுள் எனக்கான அபண்டன்ஸை கொடுப்பார். அப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனுங்கிறது என்னன்னா, நான் சந்தோஷமாக உள்ளுணர்வோடு என்னோட ஆன்மா வந்து இதுதான், பக்கத்தில் அது என்ன செஞ்சாலுமே என்னுடைய ஆன்மாவோட குணம் என்னன்னா, நான் அன்போடு இருக்கிறது, நான் கருணையோடு இருக்கிறது, நான் கோவப்படுறதோ வஞ்சப்படுறதோ பொறாமப்படுறதோ அவங்கள திருத்தணும், பக்கத்தில் உள்ள ஆன்மாவை திருத்துறதுக்கெலாம் நம்ம இங்கே வரல. நான் இந்த படத்தை என்னோட கண்ணோட்டத்தில் என்னோட வளர்ச்சிக்காக என்னுடைய ஆன்ம பயணத்துக்காக வந்திருக்கேன். பக்கத்தில் உள்ள ஆன்மா எதுக்கு வந்திருக்குன்னா, நான் என்னுடைய ஆன்மாக்குள்ளே இருக்கிற குறை நிறைகளை எனக்கு காமிக்கிறதுக்காக. அதுதான் என்னுடைய ஆன்மாவோட பிரதிபலிப்பு தான் பக்கத்தில் உள்ளது. பக்கத்தில் உள்ளது என்ன செஞ்சாலுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அப்போது அது வந்து என்னை ட்ரிகர் பண்ணிச்சுன்னா எனக்குள்ளே வந்து ஆறாத ஒரு சில காயங்கள் இருக்கலாம். அப்போது ஜென்ம ஜென்மமாக வந்து பூர்வ ஜென்ம கர்ம பிணைப்பின் மூலமாக தான் நமக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றது மோசமான நபராக இருக்கா, அல்லது ஒரு நல்ல நபராக இருக்கா, இல்லை அன்பு கொடுத்துட்டு பாதியில் விட்டுட்டு போதா, அல்லது வந்து உட்காந்துட்டு குறுகிய காலத்தில் ரொம்ப பாசம் அன்பை கொடுத்துட்டு டக்குன்னு வந்து அந்த சீட்லேருந்து அந்த தேட்டர்லேருந்து கடவுளே தூக்கிடுவார். அந்த டக்குன்னு இறந்து போகிறாங்க தெரியுங்களா. குறுகிய காலகட்டத்தில் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் வந்துட்டு கொஞ்சம் காலத்துலேயே அவங்க வந்து திடீர்னு ஏதாவது ஒரு உடல் உபாதைகளையோ இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட்லேயோ இறந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போது வந்து எல்லாமே வந்து என்னென்னா, என்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக கடவுள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாடங்கள் மூலமாக நான் இப்போது எப்படி ஆன்மா வளர்ச்சி அடைஞ்சு நான் ஆன்மா அப்படிங்கிற அந்த பயணத்தில் இருக்கேன்னு தெரிய வைக்கிறதுக்கு தான் என் பக்கத்தில் உட்கார்ற ஒரு நபர், என் பக்கத்தில் உட்கார்ற ஒரு ஆன்மா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை தெரிஞ்சுக்கிறதுல நம்மளை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த ஆன்மா பக்கத்தில் வந்து உட்காருதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு பக்கத்தில் உட்காந்ததை நினச்சி ஐயோ என் பக்கத்தில் உட்காந்துருக்கே, ஐயோ என் பக்கத்தில் உட்காந்துருக்கே, இப்படி குடைச்சல் கொடுக்குதே, இப்படி வந்து கஷ்டம் கொடுக்குதே, என்னால் முடியல. நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு கடவுளை பிடிச்சிட்டு நம்ம நேராக எல்லா விஷயங்களும் பக்கத்தில் எது நடந்தாலுமே என்னோட குணங்கள் என்ன, என்னுடைய குணங்கள் வந்து கவனமாக நான் கடவுளை கவனிக்கிறதும் என்ன நான் பார்த்துக்கிறதும் எனக்குள்ள நான் சந்தோஷம். ஏன்னா நான் எனக்குள்ளே ஃபுல்லாக இருக்கேன், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கேன். நான் கம்ப்ளீட்டாக இருந்த வரைக்கும் கடவுளுக்கும் எனக்கும் இருந்த அந்த தொடர்பு, அவர் கடவுள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அத்தனை விதமான கிஃப்ட்டும் எனக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்போது எனக்கு இருந்த வந்து ஒரு சில தீய குணங்களை வெளிப்படுத்துறதுக்காக கடவுள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆன்ம பயணத்தில் இன்னொரு ஆன்மாவை கொண்டு வந்து சேர்க்கும்போது தான், ரெண்டு ஆன்மா சேரும்போது தான் நிறை குறைகள் வந்து தெரியும்.
புரியுதுங்களா? அப்போது என்னுடைய நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறத அதை சொல்லி கொடுக்கறதுக்காக பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு. அது பக்கத்தில் வந்து உட்காரும்போது எனக்கு வந்து வேதனை வருது, கஷ்டம் வருது, ஒரு எதிர்க்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது, கோவம் வருது, கவலை வருது. அப்போது வந்து இதெல்லாம் நம்ம ஆன்மாவோட குணங்கள் கிடையாது. நம்ம ஆன்மாவோட குணங்கள் அமைதி, பொறுமை, நிதானம். எது நடந்தாலுமே நம்மளை சுற்றி நடந்தாலுமே அமைதியான ஒரு சுச்சுவேஷனில் போகக்கூடியது தான் நம்ம ஆன்மாவோட. ஆனால் காலம் காலம் தள்ளி வந்து நிறையா விஷயங்கள், போட்டி, பொறாமை, வஞ்சம், அந்த மாதிரி பேராசை, அந்த மாயையான உலகத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் மாட்டினதுனால தான் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதையும் அழகாக நடத்தியிருக்காருங்க. அதுதாங்க சூப்பருங்க. என்னென்னா இப்போ நான் பார்க்க வேண்டிய படம் வந்து எனக்கு மட்டும்தான். அப்போது என்னோட கண்ணோட்டத்தை நான் மாற்றும் போது என்னோடய படம் அங்கே அழகாக இருக்குது. அப்போது இது பக்கத்தில் வந்து குத்துது, குடையுது, நோண்டிக்கிட்டே இருக்குது, அல்லது கஷ்டம் கொடுக்குது, அல்லது விட்டுட்டு ஓடிடுச்சுன்னு நான் இதை பற்றி கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னா, நான் ஆப்போசிட்டில் பார்க்குற படம் வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு மோசமாக இருக்குது. கடவுள் வந்து ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காரு. என்னுடைய சின்க்ரானிசிட்டி தான் அந்த படத்தில் வந்து பிரதிபலிக்குது. அப்போது இந்த விஷயங்கள் வந்து என்னை அப்படி காயப்படுத்துது, என்னை நோண்டுது, என்னை கவலைப்படுத்துது, விட்டுட்டு ஓடுதுன்னு நான் கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது என்னோட நெகட்டிவிட்டி மைண்ட் செட்டோடு நான் அந்த படத்தை பார்க்கும்போது, ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது, எனக்கு படங்கள் ஃபுல்லாக நான் ஆப்போசிட்டில் சந்திக்கிற மனிதர்கள் அத்தனையும் என் வாழ்க்கை மோசமாகுது, நான் என் வாழ்க்கையே சங்கடமாக இருக்குது, சந்தோஷமாக உட்காந்து படம் பார்க்க வேண்டிய வந்தேன் நான் இன்றைக்கி வந்து சோகமாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன். புரியுதுங்களா? அப்போது என்னோடய வைப்ரேஷன், என்னோடய கண்ணோட்டம், என்னோடய மனநிலையை பொறுத்து தான் என்னோடய வாழ்க்கை இருக்குது. அப்போது என்னோடய ஆன்ம பயணத்துக்கு தான் இந்த விஷயம் வருது. எல்லாருக்குமே இருக்குது. அப்போது ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கூட ஒருத்தரை கூட்டி கொண்டாந்து விடுவாங்க கடவுள். இது இந்த ஜென்மத்தில் மட்டும் நீங்கள் சேர்ந்தது கிடையாதுங்க. ஜென்மமாக பல உறவுகளில் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த ஜென்மத்துக்கு நிறைய பேர் பார்க்குறவங்க, வெளிக்கண்ணோட்டத்தில் ஃபிசிக்கலாக பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து என்ன இப்படி இவங்க நல்லவங்களாக இருக்காங்க, இவங்க வந்து சாந்தமாக இருக்காங்க, இவங்களுக்கு வந்து மனைவி வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப வந்து கெட்டவங்களாக இருக்காங்க, பாவம் புருஷன் வந்து ரொம்ப அப்ராணியாக அப்பாவியாக இருக்கான், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் வெளிப்புற கண்ணோட்டத்துக்கு இந்த மாதிரி கடவுள் வந்து ஒரு பிடித்தமில்லாத, ஒரு பொருத்தமே இல்லாத ஒரு உறவை வந்து சேர்த்துருக்கிறதா மக்கள் வந்து நினைக்கிறாங்க. இதுதான் வந்து அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் கடவுளோட கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சேர முடியாத ஒரு விஷயத்தை சேர்த்து வைக்கும்போது தான் சில நிறை குறைகள் 2 பேருக்குமே தெரிய வரும். இவங்களோட மெயினாக நம்மளோட நிறை குறைகள் இதுதான் இங்கே பெஸ்ட்டு. என்னோட நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறது பக்கத்தில் ஆப்போசிட்டில் எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தங்க வந்து பண்ணும்போது தான் எனக்கு கோவம் வருது, டென்ஷன் வருது, பிடிக்காம போது, வாழ்க்கையை வெறுக்கிறோம் இல்லைங்களா? நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. ஏன் இப்படி அவங்க பண்ணுறாங்க, ஏன் இப்படி எனக்கு ஏமாத்துறாங்க, ஏன் இப்படி துரோகம் பண்ணுறாங்கன்னு நான் வந்து அந்த ஒரு நபரை பற்றி, அந்த ஒரு ஆன்மாவை பற்றி நான் வந்து யோசிச்சுட்டே இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டுட்டு அவங்க இருந்தால் தான் நான் முழுமையாக முடியும். அவங்கள திருத்துற விஷயத்தில் நான் போகும்போது ஒரு ஆன்மாவை நம்மளால் திருத்த முடியுமா? மற்ற ஆன்மாவை முடியுமா சொல்லுங்கள்? கடவுள் படைச்சு அனுப்பிச்சி வச்சுருக்காரு. அவங்களோட கேரக்டர் செட் பண்ணி என் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த ஆன்மாவை திருத்துறதே வந்து பொழப்பாக வச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக நான் வந்து கெடுத்துட்டு இருந்தேன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த படத்தை வந்து நான் தான் உருவாக்குறேன். கடவுள் வந்து ஒரு அழகான பிளெஸிங் கொடுத்துருக்காரு. நீ என்ன மனசில் நினைக்கிறியோ அதுதான் அந்த படத்தில் வந்து ஸ்க்ரீனாக வரும். அப்போ நான் பாசிட்டிவிட்டி, சந்தோஷமாக நான் அந்த ஸ்க்ரீனை நான் பார்க்கும்போது எனக்கு அழகான வாழ்க்கை வருது, அழகான நபர்கள் வராங்க, நான் தொட்டதெல்லாம் நடக்குது, நான் நினச்ச விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கையில் கிடைக்குது. அப்போது இந்த படத்தை உருவாக்குறதுமே நான் தான். ஆப்போசிட்டில் இருக்கிற ஆரம்பத்தில் சொன்ன கடவுள் கொடுத்த படம்னு போக போக என்ன ஆகும், அந்த படத்தை உருவாக்குறதே நான் தாங்கிற ரியலைசேஷன் உங்களுக்கு வரும். அப்போது பக்கத்தில் இருக்க ஆன்மாவை திருத்த முடியாது, பக்கத்தில் இருக்கிற ஆன்மா நான் திருந்துறதுக்காக வந்த விஷயம் அப்படின்னு என்றைக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தாங்க வாழ்க்கை அழகாகும். சூப்பரான டவுன்லோடுங்க. இது சாதாரணமாக வந்து நான் சொல்லிட்டேன். எத்தனை பேருக்கு வந்து இது ஆழமான கருத்தாக மைண்டில் போய் சேருதோ எனக்கு தெரியலங்க. காலையில் வந்த டவுன்லோட் நான் வந்து மெடிடேஷன், எனர்ஜி மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஆர்டினரி மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து டவுன்லோடு எனக்கு அப்படியே அற்புதமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒரு சின்ன கதை மூலம் வந்து எடுத்துக்காட்டு. நிறைய பேருக்கு வந்துங்க இதை வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக நான் வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க, புரியாது. ஒரு கதை ரூபமாக சொல்லும்போது நான் என்ன தப்பு பண்ணுறேன், பக்கத்தில் உள்ளது அப்படி தான் இருக்கும், அதை திருத்த முடியாது, அது திருத்துறதுக்காக அது வரல, நம்ம திருந்துறதுக்காக தான் அது வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையை வந்து நான் தான் உருவாக்குறேன், என்னோட ஆன்மா தான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்குது. அப்போது நான் எப்பயுமே வந்து சந்தோஷமாக கம்ப்ளீட்டாக நான் முழுமையாக எனக்குள்ளே இருக்கேன். நானே முழுமை. நான் ஏன் இன்னொரு உறவை வந்து தேடிட்டு நான் நிற்கணும்? அந்த உறவு இருந்தால் தான் என் வாழ்க்கை வந்து கம்ப்ளீட் ஆகும். அவங்க வேணும் எனக்கு அப்படின்னு நான் எதுக்கு நான் தேடணும்? நானே ஒரு ஃபுல் கம்ப்ளீட். கடவுளோட அந்த ஒரு படைப்பில் என்னால் எல்லாமே முடியும். நானே முழுமையாக இருக்கேன். முழுமையான சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. ஒட்டுமொத்த கடவுளோட அன்பும் எனக்குள்ளே இருக்குது. என்னால் வந்து நிறைய பேருக்கு அன்பை அள்ளி அள்ளி கொடுக்க முடியும். நானே வந்து இப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொருத்தங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்கள பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு அந்த ஆன்மாவை திருத்துற முயற்சியில் ஈடுபட்டுட்டு என் வாழ்க்கையை நான் ஏன் தொலைச்சிக்கணும்?
புரியுதுங்களா? அந்த ஆன்மா என்ன திருத்தறதுக்காக வந்திருக்கு. நான் வந்து அத திருத்தணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா, அத என்னால திருத்த முடியாது. எப்ப அது திருந்தும், அது பாடம் கத்துக்கிட்டு திருந்தும் அப்படின்னா, நான் வந்து திருந்துனானே அது ஆட்டோமேட்டிக்கா திருந்திரும். ஏன்னா, அவ்வளோதான் அதுக்கு டாஸ்க்கு. அவ்வளோதான் அதுக்கு டைம். கடவுள் வந்து, "நீ அவங்க திருந்துற வரைக்கும் நீ இரு. அவங்க திருந்துனதுக்கப்புறம் நீ வந்து மாறிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு மாறிடுவாங்க. பெர்சன் மாறி திரும்ப வந்து ஒரு நல்ல குணங்களோட வருவாங்க. சில பேருக்கு அந்த ஒரு ஆன்மா வந்து இந்த ஜென்மத்தில பாடம் கத்துக் குடுத்துட்டு வெளியில போற மாரி, கதவ தொறந்துட்டு வெளியில போற மாரி இருக்கும். அப்போ எது நடந்தாலுமே, இங்க நடக்கிறது எல்லாமே என்னுடைய நலனுக்காக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குங்க. இது எவ்வளோ ஒரு டீப்பஸ்ட்டான சப்ஜெக்ட் தெரியுங்களா? நான் வந்து கார்டு எடுக்காம பேசுறேன்னு நெனைக்காதீங்க. உண்மையிலே இந்த ரீடிங் வந்து இதுவரைக்கும் நான் நெறைய 1 இயர் குடுத்துருக்கேன். ஆனா, ஒரு ஆழமான ஒரு கருத்துல ஒரு ஆன்மாவ பத்தி பேசுறது வந்து எத பார்த்தும் நான் படிக்கலங்க. கண்ண மூடி அந்த 4 மணி ப்ரேயர் நெறையா பேருக்கு குடுக்க ஆரம்பிச்சேங்க. அதுலேருந்தே நெறையா விஷயங்கள் எனக்கு டவுன்லோடா வருது. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேகனிங் தான். ஆன்மா விழிப்புணர்ச்சிக்கு தான் இப்படி வந்து நிற்கிறீங்க. உங்கள் ஆன்மா தவறான பாடங்களை படிச்சுட்டு வந்து ஜென்ம ஜென்மமாக ஒன்றுமே தெரியாமல் கடவுளோட படைப்பு தாங்க. கடவுளோட படைச்ச ஆன்மாங்க நம்மலாம். கடவுளோட ஒரு எல்லா விதமான ஒரு குணங்களும் இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கா? அது இல்லாமல் நம்ம நிற்கிறனால தான் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் மனித பிறவிலாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோம். ஆன்மாவோட பயணத்தை ஆன்மாவை சரி பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் தான் இந்த ஒரு பயணத்துக்குள்ளே வந்து மாட்டியிருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இதுதான்னு புரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கும் போது எனக்கு நான் ஆப்போசிட்டில் பார்க்குற அத்தனை விஷயங்களும் சூப்பராக மாறும். இதுதாங்க இங்கே பிரபஞ்ச ரகசியம். பிரபஞ்சத்தை நம்புங்க, பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னென்னா, பிரபஞ்சம் கொடுக்குற எந்த விஷயத்தையும் நான் வந்து எதிர்க்காமல் அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம சந்தோஷம் எவனும் கொடுக்க தேவையில்லை, எவளும் கொடுக்க தேவையில்லை. யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் சந்தோஷம் என்னுடைய முழுமையான வாழ்க்கை எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை வாழ்க்கையாக மாறுறதுக்கு தான், நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு தான் நமக்கு இப்படி ஒரு பாடம். அப்போ நான் படிக்கிறதுக்கு வந்த பாடம் இது. புரியுதுங்களா? அவன் படிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் இங்கே வரல. நீங்கள் டீச்சர் கிடையாது. இங்கே நம்ம வந்து ஸ்டூடெண்ட். அப்போது பக்கத்தில் உள்ளவன் தான் வந்து ஒரு டீச்சர்னே சொல்லலாம். உண்மையிலே நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு என்னென்னா, ஒரு சில பேர் டீச்சராக வராங்க, மோசமான டீச்சராக இருப்பாங்க. ஒரு சில பேர் நல்ல டீச்சராக இருந்து அன்பு கொடுத்துட்டு அவங்க காணாம போவாங்க. அப்போது எந்த ஒரு ஆன்மாவையும் எந்த ஒரு நபரையும் நான் இங்கே ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கூடயே ஓட முடியாது. சொல்லிக் கொடுக்க வந்தவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வேறு மாதிரி மாறுவாங்க. அப்போது என்னுடைய ஆன்மா வந்து திருந்துறதுக்கு அவங்க உண்மையாகவும் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே உண்மை இல்லாமல் அவங்களே வந்து அவங்க கேரக்டரை வந்து மாற்றிக்கிட்டு மோசமான, என்னடா இவங்க இப்படி கிடையாது, இவங்க ஏன் இப்படி நினச்சாங்கன்னா, என்னுடைய ஆன்மா பயணத்துக்கு இது தேவை அப்படின்னா அந்த பக்கத்தில் உள்ள ஆன்மா அந்த ஒரு கேரக்டரை அதுவே எடுத்துக்கும். இது வந்து கடவுள் வந்து அந்த ஆன்மாவுக்கு கொடுத்த ஒரு விஷயம். அப்போ நான் திருந்துறதுக்காக அந்த கேரக்டர் நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த தன்மை, கெட்ட தன்மை வெளியில் போகணும். நான் ஒரு கடவுளோட குழந்தை. கடவுளோட ஒரு அத்தனை ஒரு அன்பு, பாசம், கருணை, அந்த ஒரு இயல்பு, பொறுமை, நிதானம், அந்த ஒரு மகிழ்ச்சி எல்லாமே எனக்குள்ளே இருக்குது. நான் போய் வெளியில் தேடும்போது தான் எனக்கு அடி விழுகுது. அப்போது நான் வெளியில் தேடுறது எதுவுமே எனக்கு வந்து தேவையே இல்லை, அது தேட தேவையே இல்லை. எனக்குள்ளேயே எல்லாம் இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த ஆன்மா பல ரூபங்கள் வந்து எடுக்குது. நல்லவனாகவும் இருக்கும், கெட்டவளாகவும் இருக்கும். அப்போது இது வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், இது வந்துட்டு போனதுனால இதை பிடிச்சிக்கிறோம், இந்த கவலையை பிடிச்சிக்கிறோம். இந்த மனுஷன் ஏன் அப்படி பண்ணுறான், இது ஏன் அப்படி பண்ணுது, இது ஏன் வந்துட்டு இப்படி பண்ணுது, இது ஏன் வந்து என் காசை பிடுங்கிட்டு ஓடுது, இது ஏன் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு ஏன்னு பக்கத்தில் இருக்கிறத நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை ப்ளேம் பண்ணுறோம். ஆனால் சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன சரி பண்ணுறதுக்கு தான் நடக்குதுங்கிற ஒரு ஆழமான கருத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கு வந்து ரொம்ப ஆழமாக பதியக்கூடிய ஒரு விஷயங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப கவலையில் இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக நான் பார்க்குறேங்க, ஏதாவது கார்டு எடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு என்னென்னா பிடித்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் முக்கியமாக நம்ம கஷ்டத்துக்கு காரணம் இந்த கதையை நீங்கள் கேட்டு கடைசியில் முடிக்கும் போது உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது. நினச்ச பர்சன் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வராங்க. அதனால் அதுவும் வந்துடுச்சு. நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நான் தான் சொல்கிறேனே, இங்கே எல்லாமே நீங்கள் தான் கதை எழுதுறீங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை வந்து அமைய போகுது. அப்போது கான்சன்ட்ரேஷன் எங்கே பண்ணணும்? இது வரைக்கும் பக்கத்தில் உள்ள பர்சன், என்னை சுற்றி இருந்த பர்சன், அவன் அப்படி பேசுகிறான், இவன் இதை சொல்லிட்டான், அவன் தப்பாக வந்து காரி துப்புறான், இவன் வந்து என் வாழ்க்கையில் கெடுக்கிறான், இவன் வந்து பில்லி சூனியம் ஏவல் வைக்கிறான், அதெல்லாம் எது வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இங்கே எது வந்தாலுமே என்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தான் வந்து ஒரு பர்சன். அவங்கள திருத்தணும், அவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும். அவங்க வந்து நம்ம கூட இருக்கிற ஆன்மா வந்து நம்ம கூட இருக்காங்க. நம்ம பயணத்துக்கு ஒரு கட்டம் வரைக்கும் வரலாம், அல்லது கடைசி வரைக்கும் வரலாம், வராமையும் போகலாம். அவங்கள என்னோட உரிமை, என்னோட சொத்துன்னு நீங்கள் வந்து என்னைக்கு பாவிக்கிறீங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். யார் இருந்தாலும் இல்லைனாலும் என்னுடைய இயல்பு, நான் சந்தோஷமாக முழுமையான ஒரு பர்சன். தனியாக வந்த ஆன்மா தனியாக தான் இந்த ஆன்மா போக போகுது. அப்போது தனியாக இருக்கும்போது நான் கற்றுக்காத முடியாத ஒரு பாடத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆன்மா சேர்ந்து இருந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணத்துலையோ ஃபஸ்ட்டு ஒரு உறவில் கற்றுக்க முடியாத ஒரு பாடத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இப்போ பாடம்லாம் கற்றுக்கிறதுக்கு பயந்துட்டு அப்படியே வெளியில் ஒடியாந்துடுறாங்க. அப்போது பாடம் என்ன கற்றுக்கிறதுனா, நம்மளை திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு, ஐயோ இது இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில் வந்துடும். அப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இன்னொரு பர்சன் வந்து பயங்கர அதீத ஒரு அன்பு கொடுத்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருந்துட்டு கொஞ்சம் காலகட்டம் வந்து வாழ்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து காணா போயிடுவாங்க. அப்போது இங்கே ஒரே விஷயம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நடக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இங்கே படிக்க வேண்டிய ஒரு விஷயம் படிக்காமல் ஃபஸ்ட்டு தியேட்டர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிக்காமல் தப்பிச்சு வெளியே ஓடியாந்துறீங்க. அப்போது வந்து என்ன பண்ணுறாரு கடவுள், திரும்ப வந்து உங்களை என்ன பண்ணுறாங்க, நீங்கள் புது தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற மாதிரி நினச்சிக்கிறீங்க. பட் ஆனாலும் நீங்கள் எத்தனை தியேட்டர் போனீங்கனாலும் நீங்கள் படிக்க வேண்டிய பாடத்தை படிக்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு மோசமான ஒரு நபர் வந்தும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு அன்பை கொடுத்துட்டு நீங்கள் படிக்க வேண்டிய பாடத்தை சொல்லி கற்றுக்கணுங்கிறதுக்காக அவங்க அன்பை கொடுத்துட்டு விட்டுட்டும் விலகலாம். அப்போது இங்கே வந்து பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் முழுமையான பர்சன், நீங்கள் 100% எல்லா சந்தோஷமும் நிறைந்த ஒரு பர்சன் தான். யாரும் எவனும் உங்களுக்கு வெளியிலேருந்து சந்தோஷத்தையோ நிம்மதியோ ஒரு துணையையோ வந்து கொடுக்கறதுக்கு இங்கே எந்த ஒரு ஆன்மாவுக்கும் இங்கே வந்து உரிமை கிடையாது. அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, டிபெண்ட் பண்ணாதீங்க, அட்டாச் ஆகாதீங்க, எதையும் துரத்திட்டு ஓடாதீங்க. ஓட அது ஓடிக்கிட்டே இருக்கும். என்னென்னா இங்கே நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் ஏன் போய் வெளியில் துரத்துறீங்க? உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் நல்ல கண்ணோட்டத்தோடு உங்கள் தியேட்டரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ப அழகான ஒரு படம் அதில் ஆப்போசிட்டில் வரும். புரியுதுங்களா? என் வாழ்க்கையை கெடுக்கிறது யார்? நான் தான் தப்பான கண்ணோட்டத்தோடு அந்த ஸ்க்ரீனை பார்க்குறேன், அது தப்பாக எல்லாமே தெரியுது. அப்போது கரெக்டான ஒரு கண்ணாடி போட்டு நான் பார்க்கும்போது என்னுடைய படம் அங்கே அழகாக இருக்குது. அப்போது நல்லதாக என் வாழ்க்கை அமையறதுக்கும் நான் தான் காரணம், மோசமாக போகிறதுக்கும் நான் தான் காரணம். புரியுதுங்களா? இதனால தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப கெட்டு சின்ன பின்னமாக போகுது. அப்போது வராங்க உங்கள் பர்சன், கண்டிப்பாக வராங்க. நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக வராங்க. உங்கள் மனநிலையை மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றுங்க, உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுங்க. நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இப்படி கஷ்டமாக தொடர்ச்சியாக வருது? ஃபஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்கலாம், பாதியில் இறந்து போயிருக்கலாம், அல்லது ஃபஸ்ட் லைஃப் வந்து முறியடைஞ்சு ஒரு டைவர்ஸில் போயிருக்கலாம். ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் அன்பு பாசமே இல்லையே, எதுக்குடா இந்த உறவுன்னு அந்த உறவை வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த உறவு வந்து வேண்டாங்கிற ஒரு முடிவெடுத்து நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. திரும்ப ஒரு உறவுக்குள்ளே போவீங்க. அந்த விஷயமும் வந்து நல்லா வந்துட்டே இருக்கும். அன்பை கொடுத்து திரும்ப அது நீங்கள் வேண்டான்ட்டு அது விட்டு போயிருக்கும். அப்போது ஒரே லெசனை வந்து படிக்கிறதுக்காக இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கீங்க. ஆன்ம பயணத்துக்கு வந்துட்டு படிக்க மாட்டேன்னு விட்டுட்டு நீங்கள் டைவர்ஸ் கேஸு அது இதுன்னு நம்ம வந்து பாடத்தை விட்டுட்டு நம்ம வந்து தியேட்டரை விட்டு வெளியே ஓடணும்னா திரும்ப கடவுள் அந்த தியேட்டருக்குள்ளே உள்ளே விட்டு வேற ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு அந்த பாடத்தை படிக்க வைக்காமல் இந்த ஜென்மத்தில் நம்ம தப்பிச்சு ஓட முடியாது. ஏன்னா அதை படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கடவுளோட குழந்தை. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் போகணும்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நாடகம் நடிக்கிறதுக்காக நிறைய பேர் நம்ம பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. அப்போது யார் உட்காந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு உணர்வோடு அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் அன்பை கொடுத்தாலும் சரி, அன்பை விட்டுட்டு போனாலும் சரி, ஏன் இயல்பில் நான் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவனை திருத்தணும், பக்கத்தில் இருக்கிறவனை தக்க வச்சுக்கணும், பக்கத்தில் இருக்கிறவளை வந்து அவள் வந்து என் கூட தான் இருக்கணும், அவளை வந்து திருத்தணும், அவள் ரொம்ப மோசமாக இருக்கா, அவள் ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னு நான் பக்கத்தில் இருக்கிறதே பார்த்துட்டு இருந்தேன்னா என்னுடைய ஆன்மா வளர்ச்சி வந்து இங்கே வளர்ச்சி அடையாது. அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்ம அந்த தப்பை தான் நம்ம எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரீடிங் வந்து இது வரைக்கும் நான் போட்ட ரீடிங்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து இந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இது வந்து டைம் ஆயிடுச்சு, எனக்கு என்னன்னு தெரியல. இது டீப்பஸ்ட்டு சப்ஜெக்ட்டு. இன்றைக்கி ஏஞ்சல்ஸோட பிளஸிங் என்னன்னு பார்த்துட்டு ரீடிங் முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் இப்போதைக்கு ஆசைப்பட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்குது. உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க. உங்களோட இன்ட்யூஷனில் தாங்க உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லா மாறணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எப்படி போகணும், எந்த வழியில் போகணும், எதனால் உனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளே. இப்போ நான் இத்தனை விஷயங்களும் நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன், அப்படியே எனக்குள்ளே கண்ண மூடி உட்காந்தா இந்த விஷயம்லாம் எனக்கு வந்து படமாக தெரிஞ்சிச்சுங்க. அப்போது வெயிட் பண்ணுங்கள். சூப்பராக எவ்வளோ அழகான ஒரு விஷயம் தெரியுங்களா? நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்குது. உங்களோட இன்ட்யூஷனே கேட்டு பாருங்கள். கொஞ்சம் காலம் பொறுமையாக இருங்க. எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. புரியுதுங்களா? இங்கே எல்லாமே நமக்கான லெசன் தான். நீங்கள் லெசனை படிங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லுவேன், நீங்கள் லெசனை படிங்க, நீங்கள் திருந்துங்க, உங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், உங்களோட வேலையை பாருங்கள். நான் அதுதான் சொல்லுவேன், அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் உங்கள் வேலையை பாருங்கள். எதுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுடைய பயணங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நீ என்னென்ன பண்ணணும், கெரியருக்கு என்ன பண்ணணும், உங்கள் ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும், நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணும்போது கடவுளோட அந்த ஒரு ஐக்கியம் ஆகிடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஐக்கியம்னா என்னென்னா அந்த உணர்வை கொடுத்துட்டே இருங்க. பாசிட்டிவிட்டி, சந்தோஷமான ஒரு உணர்வை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே உங்கள் கதையில் வர அத்தனை கதாபாத்திரங்களும் அழகாக இருக்கும்.
ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்குங்க ஒரு முறை பிறந்துட்டோம், ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு தான் போகணும். அப்படிலாம் தப்பிச்சு எனக்கு உறவு சரியில்லை, அது சரியில்லை, இது கஷ்டம் கொடுக்குதுன்னு அந்த உறவை விட்டுட்டு நம்ம வெளியே டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில் ஓடினாலும் திரும்ப நீங்கள் இந்த வந்த நோக்கத்தை, இந்த பாடத்தை படிக்காமல் திரும்ப கடவுள் விட மாட்டார். திரும்ப சினிமா தேட்டருக்குள்ளே தள்ளி விட்டு உங்கள் பக்கத்தில் வேறு ஒரு நபர் வருவாங்க. அப்போது வந்து இங்கே உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது நம்ம தான் இங்கே படிக்கணும். கவனத்தோடு இருந்து இந்த பாடத்தை வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு அழகான நிறைய சொர்க்கமே இங்கே தான் இருக்குது. என் கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது என் வாழ்க்கை சொர்க்கமாக அமையிறதும் நரகமாக அமையிறதுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.